வா வயிறு ஃபுல்லா கட்டு கட்டு கட்டியாச்சுப்பா. இதெல்லாம் என்ன ஒன்றும் இல்லைம்மா, நானும் வயசுல சாப்பிட்டேன்னு சொன்னேன். என்னடா இப்போ போராடிட்டு போகிறேன். போய் நம்ம வீட்டை அறுந்து வாழ்க்கிட்டேன். என்ன பண்ணா சாப்பாட்டு விஷயத்தையும் இல்லை அவளையோ நான் ஊவமா ஏதாவது கலாச்சேன்னா வந்து பல வச்சிருவாள். அடிக்கவே செஞ்சிருவா. ரெண்டு வருஷத்துல வந்துருது. குழந்தைங்க சாப்பிட்றத கண்டு வச்சு நான் அடிக்கலாம், தப்பே இல்லை. எவனையும் பேசிப்பா நான் அடிக்கிறேன். நாம சொல்லிட்டேன். அப்பா போட்டு எல்லாம் ஒரே மாதிரி. என்னடா பொங்கல் பிள்ளைங்க சாப்பிடுறத கம்மி வைக்கிறது? தெரியாம சொல்லிட்டேன்னு அடிக்கலாம், சொல்லலையே நாங்க. வேணுமோ வேணும். எதுக்கு உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? வேண்டாத வேலை இல்ல அது வந்து ஃப்ரெண்டு வருவா, அவகிட்ட சொல்லு. என்னடா இப்போ எவ்வளவு செலவு இருக்கு, எதுக்குலாம் இது தேவையில்லாத வேலை? அதான் சொன்னேன்ல, வரவகிட்ட சொல்லுங்க. என்ன பண்றீங்க? முடிச்சுதா நகை கொடுத்து அனுப்பிச்சிட்டியா? சூடு பண்ணிட்டு அதை சின்ன நேரத்துல மாத்திட்டு அவங்களுக்கு கட்டிட்டேன். அவங்க அதெல்லாம் தொலைக்கி போட்டுட்டாங்க. அவங்களும் கிளம்பிட்டாங்க. எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டு நானும் வந்துட்டேன். ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதெல்லாம் வச்சுட்டு. செம்ம சாப்பாடு. தேங்க்யூ. என்னோட ஹெல்ப் இல்லைன்னா நான் ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. சரி என்னாச்சு? எல்லாம் பக்கா சக்ஸஸ். இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு ஒரு டைம் வரலையேன்னு யோசிச்சேன். ஆனால் கரெக்டாக இன்னைக்கு போட்டோம்ல. நல்ல ட்ரெஸ் எடுக்கும்போது தான் பார்த்தேன். ஆமா இந்த ட்ரெஸ் இருக்கு, எல்லாம் ஒன்றா போட்டால் எப்படி இருக்கும்ட்டு கடைசியில் அதே மாதிரி போட்டாச்சு. போடுவீங்கன்னு பார்த்தோம். எங்களுக்கு என்னவோ ஒரே மாதிரி போடலாம் தோணுச்சு. அதான் நம்ம ஒன்றா போடலாம் நாங்கள் போட்டோம். கடைசியில் பார்த்தா நீங்களும் அப்படி போட்டிருக்கீங்க. 2 பேர் சொல்ல மாதிரி என்ன போட்டீங்க? ஆமா, எனக்கு இது போடணும்னு தோணுச்சு போட்டேன். தெரியும், அது வேவ் லென்த் அப்படிதான் இருக்கும். போட்டாத இல்ல பிரபாவதி, அப்படித்தான் இருக்கும், ஒன்னும் பண்றதுக்கு இல்ல. பார்வலாம் பாரு, உன்னை விட்டு நகர்தானே. பரவாயில்ல, நீங்க உங்க பிரபாவத்தியை பாருங்க. ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டேன். நாளைக்கு வந்து உட்காருவா. வேண்டாம், நான் நினைக்கிறேன். ஆபரேஷன் தேட்டர்ல இருக்கவா? 2 பேரும் கூப்பிட்டா நான் என்ன பண்றது? தெரியாது, ஏன் வேலை போடுறேன். நீங்க தள்ளி வச்சுட்டு தெரியும்ல, ஒழுங்கா வந்துரு. முடியலடா இந்த தொல்லை. வேலை அவர் அந்த பக்கம் பார்க்கறதுனால தப்பிச்சேன். விவரமா 2 ஃப்ரெண்ட்ல உட்காந்துட்டா அப்பதான் நான் தப்பிக்க முடியும். நான் தங்கச்சி விவரம். ஏய் எதுக்கு இது தேவைதான் வேலை? நாங்கள் இப்போ எதுவும் பண்றதுல சொன்னோம்ல. எதை பத்தி பேசுறீங்க? விருந்து கொடுத்ததை பத்தியா? ஏன் அதுல என்ன இருக்கு? பேசுறது கிஃப்டை பத்தி, புரியுதுல்ல? ஏன்டா வாழையோட பிடிக்கலையா? அலையில இல்ல, இன்னொரு கிஃப்ட். நான் கேட்டேன், நீங்க எங்க ட்ரிப்பு போலன்னு சொன்னீங்க, அதான் போட்டு விட்டேன். எந்த இல்ல, அது அவருது. அவரை கேளுங்க எது வந்தாலும். இல்ல ஜோடி, என்ன கேட்டாங்க கேட்கணும், நாங்க கேட்டா ஒண்ணு கேட்கணும். கேடிங்களா? கிளாஸ் இருக்கு, டியூட்டி இருக்கு, என்ன விளையாடுறியா? கிளாஸ் இருக்கு, எக்ஸாம் எழுதணும், அவள் தானே, அதுக்கு படிக்கணும், அவள் தானே. ரொம்ப பண்ணாத, எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கு. என் கூட யாரும் முடியா? ஒன்றுவேன். உனக்கு லீவ் நான் வாங்கிட்டேன், 2 பேருக்குமே வாங்கிட்டேன். அதெல்லாம் வாங்கிட்டு விவரமா? 4 days தான், ரொம்ப பண்ணாதீங்க. அது இந்த மூமெண்ட்டை இப்பதான் என்ஜாய் பண்ண முடியும், 60 வயசுல இல்ல, புரியுது இல்ல? அப்ப என்ஜாய் பண்றது வேற மாதிரி இருக்கும், இப்ப என்ஜாய் பண்றது வேற மாதிரி இருக்கும். அப்புறம் இது ஒரு மிஸ்ஸிங்காவே இருக்கும் லைஃப்ல. ஒரு விஷயமும் நடக்கும்போது மிஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் அது தெரியும். திரும்ப கிடைக்காத விஷயம், தெரிஞ்சுக்கோ. என்ன ஈடு கட்டினாலும் மிஸ் பண்ணதை மாற்ற முடியாதுல்ல. மிஸ் பண்ண விஷயம் மிஸ் பண்ணதுதான். அதனால இதை இழக்காதீங்க. இழந்தவளுக்கு தான் அதோட வழி தெரியும். சாரி, புரிஞ்சது. இந்த மூமெண்ட் நாங்க என்ஜாய் பண்றோம். சரி, போயிட்டு வரோம். சந்தோஷமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு இதுவா இருக்கும், ஆனா நாளைக்கு உங்களுக்கு ரசிச்சு பார்க்கும்போது அது மெமரி ஹாப்பியா இருக்கும், சேடா இருக்காது. அதே இதை மிஸ் பண்ணீங்கன்னா ஒரு மூலையில அந்த வலி இருந்துகிட்டே இருக்கும். உண்மைதான் இல்ல, நான் இப்ப என்னதான் ஈடு கட்டினாலும் என்னதான் பார்த்துக்கிட்டாலும் அந்த 8 வருஷம் மாறாதுல்ல. திருப்பி 12th எழுத மாட்டேன், திருப்பி அதோட ரிசல்ட் வராது. அதெல்லாம் நடந்தது தான் இல்ல. போயிட்டு மிஸ் பண்ண வழி தானே. ஆனா இனி பண்ண விட மாட்டேன். இனி ஒரு எல்லா மூமெண்ட்லையும் நான் இருப்பேன். நான் இல்லாம உனக்கு எந்த மூமெண்ட்டும் இல்லை. அப்ப உங்க கிஃப்ட் ஹனிமூன் பேக்கேஜ். உங்க கிஃப்ட் 3 இருக்கு, ஹனிமூன் பேக்கேஜ். இதுக்கு மொட்டை வளையல் வாங்கி கொடுத்துருக்கா. ஆமா. உங்களுக்கு என்ன கொடுத்தா? உங்களுக்கும் அதே 3 பேக்கேஜ் தான். ஆனா எனக்கு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தா. கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் கிஃப்ட் போல. சரி சரி, பேக்கேஜை கொடுத்துட்டீங்க. எப்படி எல்லாமே அந்த பேக்கேஜ்லயே இருக்குமோ? 3 ஃபுட்டும் ஹோட்டலே காம்ப்ளிமெண்ட்ரி. டிராவல்ஸ் அவங்க கேப் மூலமாவே. லஞ்ச் டின்னர் அப்படி வெளியே எங்கன்னா தூரமா இருந்தா அந்த ஹோட்டலே அந்த இதுவை பார்த்துக்கோ. அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. செலவில்லை. இங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டுட்டா அங்கேருந்து கேப் வந்துடும். அந்த கேப்ல எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேயே தங்கிட்டு திருப்பி அவங்களே எடுத்து வந்து விட்டுருவாங்க. அங்கேருந்து ஃப்ளைட் டிக்கெட்.
ஒரு ரூபாய் நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை. ஷாப்பிங் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் செலவு. அப்போ 4 பேர் போறீங்க. ம், ஆமா. நானும் இருக்குன்னு தான் கேட்கலான்னு வந்தேன். அவ கொடுத்த ஸ்பீச்சுக்கு அப்புறம் வீட்டு உடம்பு தெரிஞ்சிச்சு. அதான் அமைதியாயிட்டேன். இதை என்ஜாய் பண்ணி ரெடி ஆயிட்டோம். பண்ணிட்டாங்களா? அதுதான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன். இப்போ வந்து ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? 8 வருஷத்தை திருப்பி கொடுக்க முடியாது. வருஷத்துல இருக்க சில விஷயத்த வேணா இப்போ நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். எல்லா விஷயத்தையும் பண்ண முடியுமா என்ன? முடியாதுதான். ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு புரியத்துக்காக தான் சொன்னேன். நான் ஃபீல்லாம் பண்ணல. தேவையில்லாம அதை யோசிக்காதீங்க. அவ்வளோ வலி இருக்கிறது உண்மைதானே? எந்த வழியும் இல்லை. நான் தான் பட்டேன். இதை யோசிச்சு அப்சஸ் பண்ணி நான் டென்ஷன் ஆயிடுவேன். யோசிக்க மாட்டேன். நானும் இனிமேல் நல்லா பார்த்துக்கேன். அது போதும். நான் ஒரு கேள்விப்பட்டேன் உண்மையா? என்ன மாமா கேள்விப்பட்ட? பக்கத்தில் பண்ண சொன்னான். என்னடா சொன்ன? சீனியர் டாக்டர் வெறும் 2-3 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் சொன்னாராமே. சர்ஜரி பண்ணி தான் பண்ண கேள்விப்பட்டேன். அதே போல உனக்கு தெரிஞ்சது? ஒரு ஒர்க் பண்ண நர்ஸ் எங்க டீன் கிட்ட சொல்லியிருக்காங்க. என் டீன் ஃபோன் பண்ணி சொன்னார், உங்களுக்கு சர்ஜரி அவளே பண்ணிட்டாலாமே அப்படின்னு. ஆமாண்டா, எனக்கே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அவருக்கு அம்மூன்னு உட்காந்துட்டு நீ பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. என்ன பண்ணுறதுன்னு பயம்லாம் இல்லை. திடீர்னு கொடுத்தோன்னே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. இருக்கிறது ஒரு உயிர் தானே, அதை காப்பாற்றணும் பண்ண ஆரம்பித்தேன். அதனால எனக்கு எங்க டவுட்டுமெல்லாம் வரல. இருந்தாலும் அவர் முன்னாடியே சில இடத்துல மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டே வந்தார். அப்புறம் பண்ணி முடிச்சிட்டேன். சக்ஸஸ் ஆயிடுச்சு. பெரிய ஆப்ரேஷன் தனியாக பண்ணிட்டார். அந்த வாய்ப்பு அவர் தானடா கொடுத்தாரு. எங்கெல்லாம் நம்பி கொடுப்பாங்களா அவங்க? உங்க டிபார்ட்மெண்ட் வேற லெவல் தான். உங்க அந்த அளவுக்கு நம்புது. சார் கிட்ட நீ வந்தீங்கன்னா உன்ன நம்பி கூட கொடுப்பாரு, என்ன நம்பி தான் கொடுக்க மாட்டாரு. அது தெரியலடா. அதுவுமே அந்த 8 வருஷம் தான். அப்படி முழுக்கினதுனால எனக்கு இந்த நாலேஜ் வந்துடுச்சு, அவ்வளவுதான். இப்போ உனக்கு வந்து ஆப்ரேஷன்ல மூழ்கிட்டதுனால ஒரு டவுட்டுக்கு இப்போ நான் கூப்பிட்டு நீ வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஞாபகம் இருக்கு. வச்சதை ஏன்டா மறக்க போறேன், வருவேனே. ஏடி தெரிஞ்சுக்க கேட்குறான் பாரு. ஹோல் செக்அப்க்கு தான். நானே சில பிரசவத்துக்கு அவ்வளோதான் யோசிச்சு வச்சிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற வரைக்கும். கேடி நீங்களாம் அதுவும் போயிட்டு வந்தோடனே பூஜை இன்னைக்குன்னு சொல்றேன், தாத்தா பார்க்க போயிருக்காரு. சரி, பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கேட்டிருக்காங்க, அங்கேயும் நான் ஒர்க் பண்ண போறேன். அது தாண்டி இது இடத்துல ஒர்க் பண்ண கஷ்டமா இருக்காதா? அது ஒரு ஈவினிங் டைம் தான். நைட் டைம்ல தான் உங்க ஏரியா பக்கம் வரேன். உங்க நைட் டைம் விட முடியாது, இவங்க மட்டும் நைட் டைம் இருக்க மாட்டாங்க. அதனால நான் நைட் டைம் இருக்கலாம்னு இருக்கேன். நீங்களாம் ஒர்க் பண்ற வரைக்கும் திவ்யமா இருக்கும். அதுக்கப்புறம் அதனால அந்த டைம் ஃபீல் பண்ண நான் இருக்கலாம்னு இருக்கேன். ஓ சரி சரி. ஃபார்மசிக்கு 2-3 லேப்ல பேசியிருக்கேன். மியூசிக் இருக்கிற லேப்ல பேசினா? இல்ல, லேபுக்கும் பேசியிருக்கேன், ஃபார்மசிக்கும் பேசியிருக்கேன். நானும் பேசியிருக்கேன். கல்யாணம் விஷயம் எப்படி இது பண்ண? அதெல்லாம் நமக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்கல்ல, அந்த பழக்கமான இவங்ககிட்ட வச்சுதான் அந்த கனெக்ஷன்ல தான் பேசிட்டு. ஃபைனலே பண்ணிருப்ப, பேசிட்டு இருக்கேன். ஒரு 3 லேப் பேசி வச்சிருக்கேன். அவங்க நமக்குன்னா டிஸ்கவுண்ட் தருவாங்க. டோன்ட்னா பேஷண்ட் நான் போய் எடுத்தா உங்களுக்கு கமிஷனா? இல்லப்பா, நான் ஏன் அப்படி வாங்க போறேன்? பேஷண்ட் போனா மற்றவங்களை விட கொஞ்சம் கம்மி, நமக்கு அந்த கமிஷன் வேண்டாம். நான் உங்ககிட்ட அனுப்புறதுக்கு என் பேஷண்ட்டுக்கு ஃப்ரீயா கொஞ்சம் காசு கம்மி பண்ணி ஸ்கேன் கொடுங்க அப்படின்னு. நானா பார்த்தேன். நான் கூட என்னடா என் பொண்ணு இப்படி சொல்லுதேன்னு யோசிச்சேன். நம்மளோட அந்த பேட்ச் போகும்போது எங்க 4 பேரோட இது போச்சுன்னா அதுக்கு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு. இப்போ 4 பேருதுமே பிளட் டெஸ்ட் ஸ்கேனு அந்த 2 இடத்துல பேசிட்டு ஒரு 3 பேசியிருக்கேன். ஏன்னா சில பேர் அவங்க வீட்டு கிட்ட ஏரியா கிட்டன்னு ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதனால ஒரே ஏரியாவில் இருந்தால் கம்ஃபர்ட்டாக இருக்காதுல்ல, அதனால 3 ஏரியாவில் பேசியிருக்கேன். மெடிசன்ஸும் அப்படிதான் பேசியிருக்கேன். ஏன்னா இப்போ எங்க 4 பேருக்கும் தேவையான மெடிசன்ஸா இருக்கா. அதை தாண்டி ஃபீவர், கால் வலி, ஜென்ரலாக வரவங்களுக்கும் ஜென்ரல் மெடிசன்ஸ் பார்க்கணும்ல, அதனால அதுக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். மெடிசன் பேசியிருக்கேன், அதில் கொஞ்சம் டவுட் இருக்கு. அதனால அதை பற்றின ரிப்போர்ட் கேட்டு இது பண்ணியிருக்கேன். அவங்க நிஜமாவே நல்லவங்க, கெமிக்கல் தேவையில்லாதது கலக்கலை அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்க கிட்ட வாங்கிடுவேன். இல்லைன்னா இன்னொன்று பார்த்துட்டு இருக்கேன், அது ஃபைனல் பண்ணிடுவேன். அது பெஸ்ட்டாக தான் இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு 2 பேர் வச்சிருக்கணும், ஒருத்தரே நம்ப கூடாதுன்றதுனால அதை பார்த்துட்டு இருக்கேன்ப்பா. சும்மாவே கூட தெரியற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள இதெல்லாம் எப்படி பண்ணலாம்? இல்லையாம இருக்கிற இடத்துல இருந்து எப்படி அறிவை வளர்த்துக்கிறதுன்றதுக்கு தான் கடவுள் கண்டுபிடிச்சிருக்காரு இந்த சோசியல் மீடியாவை. அதை நல்லதுக்கு பயன்படுத்தினா இது மாதிரி நிறைய விஷயம் நல்லா கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக தான் எல்லா நெட்வொர்க்கும். புரியுதா? புரிந்தது புரிந்தது. எனக்கு உன் டைமிங்ல தான் வேணும். எனக்கும் உன் டைமிங்ல தான் வேணும். என்னது? எப்போ கிளினிக் வரையும் அப்பதான் நானும் வருவேன். நம்ம என்ன கொஞ்சம் கொலாவா வரும்?
தெரியாது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் எப்போ டியூட்டி போடுவாங்களோ பொறுத்து தான் நீங்க அங்க வர முடியும். நமக்கு ரெகுலர் தானே, நம்ம சீனியர் இருப்பாரு, அது மாதிரி தானே இப்ப நமக்கு. ஆமா, ஏதாவது 2 ஓபி, 2 டைமிங்ல ஓபி, அதுதான் டைமிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி இன்பேஷண்ட்டை சுத்தி பார்க்குற மாதிரி இருக்கும். சர்ஜரி இருந்தா சர்ஜரி, இல்லைன்னா கிளம்ப வேண்டியதுதான். இதான் இப்போ ரொட்டீனா இருக்கும். அப்போ 6 to 9 இல்லைன்னா 9 to 12 அப்படிதான் இருக்கும். அது என்ன நாத்து 6 to 9? அதானே 6ல இருந்து 9 என்ன கதை, 9ல இருந்து 12 என்ன கதை? அதெல்லாம் ஓபின்றது 8 மணிக்கு ஆரம்பிக்கும். அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா இன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒருத்தவங்க வருவாங்கல்ல, அவங்கள பார்க்கறதுக்கு பேர் ஓபி. அவுட் பேஷண்ட்னு அர்த்தம். ஐபினா இன்பேஷண்ட், ஆல்ரெடி அட்மிட் ஆகியிருப்பாங்கல்ல, அவங்கள பார்க்கறது. 6ல இருந்து 9னா 6ல இருந்து 8 வரைக்கும். இப்போ எங்களோட டிபார்ட்மெண்ட்ல எந்த பேஷண்ட்ல இருக்காங்களோ அவங்கள பார்க்கறது, மாத்திரை மாத்துறது, அவங்கள போய் விசாரிக்கிறது, இதெல்லாம் பண்ணி ஏதாவது டெஸ்ட் எடுக்கணுமா மாத்தணுமா அதெல்லாம் ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட நர்ஸ் கிட்ட சொல்லி பண்ண வைக்கிறது, கட்டு கட்டுறது, இல்ல அவங்களோட ஸ்டிச்சஸ் ஏதாவது பார்க்கணுமா அதெல்லாம் பார்த்து பண்றது இந்த 2 ஹவர். அதுக்கப்புறம் 8ல இருந்து 9 1 ஹவர் மட்டும் ஓபி பார்ப்போம். ஓபின்னு அவுட் பேஷண்ட் 1 ஹவர் பார்ப்போம். அதுக்கப்புறம் அடுத்த டியூட்டிக்காரங்க வந்துருவாங்க. 9ல இருந்து 12 பண்றவங்க வந்துருவாங்க. ஆமா, அவங்க அதே மாதிரி லாஸ்ட் 1 ஹவர் 11ல இருந்து 12. இல்லைன்னா நாங்க பாக்குற இந்த 9 இருக்குல்ல, அந்த 8ல இருந்து 9 அவங்க இன்பேஷண்ட்டை பார்த்துட்டு வந்துருவாங்க. 11ல இருந்து 12 தான் பண்ணுவாங்க. இந்த 11 11:30க்குலாம் ஜூனியர் பசங்க வந்துருவாங்க. நாங்க மோஸ்ட்லி இங்க இருக்க மாட்டோம். முக்கியமா வரவங்களாம் காலையிலேயே வந்துருவாங்கல்ல, அதனால. ஓ சரி சரி. அப்ப 12 மணிக்கு மேல அங்க போயிடுவீங்க. இல்ல, நான் 4 மணிக்கு வருவேன். அதே அப்புறம் பேசிக்கலாம். இதுதான் அவன் ஹாஸ்பிட்டல்ல கேட்கறேன், அவன் தான் தரமாட்டேன்னு சொல்றான். இப்போதைக்கு கேட்க மாட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்கறேன்றான். ஏன் கேட்க மாட்டான்? அது இப்பதான் தேடி வராங்க. இது 2 அவங்களுக்கு நான் வேண்டான்றேன். இதுல 10க்கு 3வதுன்னா அதுக்குதான். அதானே, ஆமால. நான் கூட வேற எதுக்கு சரி எத்தனை வேலை, இங்க இருந்து இங்க போனா அங்க இருந்து அங்க போனா ஒண்ணும் தேவையில்ல. அதானே குடும்பமா இது. சொன்னா அந்த காது கேட்காது. என்னடி இது சொன்னு நினைக்கிறேன். கேட்க சொல்லவே மாட்டா. எதை பத்தி? எதை பத்தி கேட்பாங்க? புரியலையே. நம்ம எட்ல டியூபிட் இருந்து வா. விட மாட்டானுங்கடி. கூட்ட கலவானீங்க, ஏதோ திட்டம் போடுதுங்க. ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி தான். சார் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம என்ன போட்டோம் அதை பத்தி பேசணும்னா பேசிதான் ஆகணும். நான் என்ன யார் ஃபர்ஸ்ட் பேசினா என்ன எப்படி வெக்கப்பட்டு போறாலும் அந்த மாதிரி தான் கேட்கணும் ஆசைப்பட்டேன். நல்ல பொண்ணு, ரொம்பலாம் கேட்கணும்னு ஆசைப்படல. அவ்வளவுதானே கேட்டுரும். நீ நம்ம கேட்காம விட்டோம் பாத்தியா. நாமளே வீடியோ கால் வந்தோமே. ஆமால, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. தெரிஞ்சுப்போம். டிஸ்கஷன் போது இழுத்து கிட்ட ஒத்துக்க மாட்டோம். உடனே கூப்பிட்டுருவாரு. இது பண்ணு, நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகே. என்ன? ஒன்றும் இல்லை, சும்மா. என்ன கதை? கேர்ள் சீக்ரெட். சொல்றியா? கேர்ள் சீக்ரெட் இருக்குல்ல, அப்ப என்ன மறைக்கிற? பாய் சீக்ரெட் இருக்காதா? இல்லங்கம்மா இருக்கும், அது என்ன தெரிஞ்சாகணும். சொல்ல மாட்டேன். மறைக்கிற அப்படின்னா வேண்டாத. அஃபேனை பத்தி பேசிட்டு இருந்தோம். அப்படின்னா தெரியல, நான் ஒன்றும் பண்ண முடியாது. கேட்டீங்க நான் சொல்லிட்டேன். என்ன சொல்லு. தெரியாது. ராக்கம்மா அதானே. பிரகதி கிட்ட கேட்கணும்னு இருந்தோம் எஃப்என் பத்தி, புரிஞ்சுக்கோங்க. பிரகதி கிட்ட என்ன கேட்கணும்? எதை பத்தி கேட்கறாங்க? ஒரு சீக்கிரட்டா கேட்கறதுக்கு. ஓ ஓகே ஓகே, கேட்டு சொல்லிக்கலாம். சொல்றாங்க, வேலை இல்ல. சரி போலாம். இருக்கா நைட் என்ன தூங்குற வேலை தான். இல்லடா, எங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால அட்டன் பண்ணிட்டு தூங்கணும். அதுக்காக கேட்டேன். எங்கன்னா போகணுமா? இல்ல ஆன்லைன்ல தான். சரி சரி, எனக்கும் டயர்டா இருக்கு, எல்லாரும் போய் தூங்கலாம். எப்படி தூங்க போறீங்க? இதுக்கு முன்னாடி எப்படி தூங்கணுமோ அப்படிதான். சும்மா கூட புஷ மாட்டி தூங்க விட மாட்டீங்க. ஆச்சே, நாங்க ஒண்ணு சேர்ந்தா அதெல்லாம் செல்லாது. நல்லது, அப்படியே தூங்குங்க. ஓகே. கொடுத்த ரூம் பிடிச்சிருக்குல்ல, கம்ஃபர்ட்டா இருக்குல்ல? அதெல்லாம் கம்ஃபர்ட்டா இருக்கு. எல்லாம் யாருக்கு தெரியும், வெறும் வார்த்தை தான். என்ன பிபி இப்படி சொல்லிட்டீங்க? இதான் இந்த பிபியை கண்டுக்கவே இல்லை. நாளைக்கு டியூட்டி முடிச்சு வந்தா பிபி கூட தான் டைம். பாக்குறேன் பாருங்க. வாங்க போலாம். அதுக்கு தான் வெயிட்டிங். காலையில இருந்து தள்ளி போயிட்டேன்.
அப்புறம் அப்புறம் பிடிச்சி வச்சுக்கோங்களா நாங்கள் கேர்ள்ஸு. நான் உங்ககிட்ட சொல்லிட்டு நோ கேர்ள்ஸ் நான் இருக்கலாம் ப்ளீஸ் யாரும் நீங்கள் அண்ணா கூட பேசுறீங்கல்ல அந்த கொஞ்ச நேரம் ஏதோ சொல்லிடு மொத்த பையன்ல. சரி ஓகே போகலாம். எதா இருந்தாலும் ஊரும் மாதிரி இல்லை இது. சொன்னா கேட்டா தானே, போலான்னு கேட்க மாட்டாரு. இது ஒரு மாதிரி அடப்பா இருக்கும். இவ்வளவு பேருக்கு இது செட்டே ஆகாது. சரி சரி இன்னும் கொஞ்சம் கழிச்சு போகலாம் ம் விஷயம் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு. ஏ லவ் தேங்க்ஸ். பிச்சிடும் பிச்சு என்ன எனக்காக இவ்வளவு வேலை பார்த்து வச்சிங்கல்ல, அதனால தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொன்ன முக்கிய குத்திடுவேன் லவ் யூ. லவ் யூ லவ். இது love. புருஷனுக்கு என்னம்மா புருஷனுக்கு என்னது புரியல. உனக்குலாம் தேங்க்ஸ்லாம் வந்தது அதான் தேங்க்ஸ் சொன்னா பிடிக்காது. உனக்கு யாரும் வந்ததே கிஃப்ட் உங்களுக்கு நைட்டு கிடைக்கும். இது? ஆ, என்ன சொல்ற ஆமா. உங்க மாமியார் வந்து அமைதியா இருந்தாங்க போல. ஆமால எதுவுமே பேசல, வாயே திறக்கல. ஆமா இப்ப நாங்க பேசலாமா? பேசலாம் என்ன மாட்டேன் இல்லைனா நான் கேட்காமலே கிடைக்குது நான் மட்டும் சொல்ல மாட்டேன் சரி, அப்புறம் உங்க மேல தான் சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? நல்ல விவரமா புரிஞ்சிடும்ல உனக்கு விட்டுலாம் கொஞ்ச நேரம் பேச நம்ம இருக்கிறோம் அவன் காது கேட்காது. அவன் பேசுறது பேசிட்டு தான் வருவான். வெயிட் பண்ணு, பேசிட்டு விடுவான். என்ன சுக்கதான் போதும் போதும். ரவுடி ரக்கமா என்ன வந்து செஞ்சுக்கிறேன் நீ கை பரப்புறா? ஏன் இந்த ட்ரெஸ் போட்டு வந்தேன் எனக்கு பிடிக்கல என்னது எல்லாம் ஒன்னா போடணும்னு போட்டோம். இதுல என்ன இருக்கு? மரியாதை போட்டிருக்கணும் இல்ல பாக்குற மரியாதை போட்டிருக்கணும் அப்ப இப்ப நான் பாக்குற மாதிரி இல்ல. நான் பாக்குறது கேட்டேன் கீழ் 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 பாரத்துக்கு தேவையில்லாத நினைப்பு தான். நான் என்ன தவறு நினைப்பு இது தெரியும் தெரியும் சாமி தெரியும். உன்னோட சரி பட்டும். ம். ஒரு அடிச்சுதா? இல்ல வேலை பார்த்ததுனால பொழுது போயிடுச்சு நாளைக்கு என்ன நாளைக்கு? நாளைக்கு அவங்க என்ன வேலை இருக்கு? உன் ஃப்ரெண்டு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கொடு. இவ்வளவு பெரிய வேலை பெரிய வேலையோ சின்ன வேலையோ பண்ணுங்க. போட்டோ வச்சுட்டு பாத்தியா எல்லாரும் கூட பேசலாமா? நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல தெரியும்ல ஏண்டி பட்டு உனக்கு டைம் கொடுக்க மாட்டேன்னா என்ன கொடுக்குற? என்கிட்ட பேசணும் மறந்துட போற. இருக்கலாமா இருக்கல சரி எப்பா முடியலடா உங்க அண்ணன் போட ஆரம்பிச்சிட்டான் என்ன போட்டோ அனுப்புனாரு? கேபின் செட் பண்றது, சீட் செட் பண்றதெல்லாம். அது மாதிரிலாமா? ஆமா நீ உங்களுக்கும் சேர் டேபிள்லாம் வேணும்ல? வேணுமே. மாப்பிள்ள ஃபர்னிச்சர்ஸ்ல நம்ம ஆர்டர் பண்ணணுமா இல்ல அதுமே பிரபா கிட்டயா? ஃபர்னிச்சர்ஸ்லாம் நம்ம தான் ஆர்டர் பண்ணணும் இது என்ன கேள்வி? இன்டீரியர்லாம் தான் அவங்க பண்ணுவாங்க. ஃபர்னிச்சர் வேணும்னா செஞ்சு கொடுப்பாங்க ஆர்கிடெக்ட் அந்த ஆளுங்களை வச்சு, ஃபேக்டரி லேபர் வச்சுலாம். மற்றபடி இல்லைன்னா நீங்க ஏதாவது இன்டீரியர் தனியா பண்றீங்களா? இல்ல இவங்ககிட்ட தான் கொடுத்துருக்கீங்க. நீங்க கேட்டீங்கன்னா அவங்க கிட்டே கொடுத்து உங்க ஃபர்னிச்சர்ஸ் பண்ணி தர சொல்லுவாங்க. இல்லை நீங்க வாங்கிக்கிற மாதிரி இருந்தா வாங்கிக்கணும். நீ சீட்டெல்லாம் பார்த்து போடுங்கப்பா, வலிக்கிற மாதிரி இல்லாம. இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வலிக்குது. நம்ம பண்றதாவது நம்ம கொஞ்சம் மெத்தன் பண்ணிக்கலாம். செம சீட்டா அனுப்பிட்டான் அதையும் நீ அனுப்பிட்ட. உங்களுக்கும் அனுப்பிட்ட. உங்களுக்கு டேபிள்ல எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க உட்கார்ற சேர் நல்லா இருக்கும்ன்றதுக்காக அனுப்பிட்டேன். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் இருக்கு. நீங்க ஸ்டாஃப்ஸுக்கு, ஏன்னா நிறைய ஆஃபீஸ்ல பார்த்துருக்கேன் ஹையர் அஃபிஷியல்லாம் ஒரு மாதிரி சேர்ல இருப்பாங்க. சேர் கூட கிரேடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நீங்க அப்படி மெயின்டைன் பண்ண போறீங்களா இல்ல ஆல் இஸ் ஈக்குவல் மெயின்டைன் பண்ண போறீங்களா? இங்க பாரு ஏன் அப்படி கேட்குறேன் சேர் சஜஸ்ட் பண்ணதான். எனக்கு ஆல் ஈக்குவல் ஓகே அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. அவங்க ஏனோ தானும் இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கிட்டே போகக்கூடாது. ஏன்னா அது காஸ்ட்லி, நான் சொல்லிடுறேன். அதுக்கான மெட்டீரியல் ஸ்ப்ரிங்கு போயிடுச்சுன்னா திருப்பி பெருசாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயே செகண்ட் குவாலிட்டி இருக்கு. அதுவுமே உங்களுக்கு ஒரு 6 to 8 hours உங்களோட பேக் போனை சாஃப்டாக பார்த்துக்கும். உங்களுக்கு அது இருக்கு, அதில் இருக்க மாதிரியே தெரியாது, பெயின் இருக்காது. அன்னைக்கு மட்டும் நான் மசாஜர் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல. ஆனால் அவங்க வேணும்னும் போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு அங்கங்கே மசாஜ் பண்ணி விட்டுரும். நான் அன்னைக்கு மட்டும் எனக்கு வேண்டாம்ப்பா எனக்கு தான் வீட்டில் இருக்கேன் மசாஜர் தெரியாம இந்த ரூம்ல என்னடா மசாஜ் வச்சிருக்கேன்? தெரியாம எதாவது வச்சிருப்பானா என் பொண்டாட்டி தான் இதுதானே என் மசாஜர் ஆமா மூச்சு. அதெல்லாம் புருஷனுக்குன்னா என்ன வேணா பண்ணுங்க லவ். சரி சொல்லுங்க, பட்ஜெட் யோசிக்கணும்ல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சார் எப்படி பார்த்துருக்கேன் நான் செகண்ட் குவாலிட்டியில தான் பார்த்துருக்கேன். ஏன் மேக்ஸிமம் உட்கார போது 2 to 3 hours தான், அதுக்கு அது போதும்.
நீங்க என்ன மார்னிங் ஷிஃப்ட் அப்படியே உட்கார போறீங்க? நாங்க அப்படி இல்லைல்ல. உனக்கு மசாஜர் வாங்கிக்கோங்க. எனக்கு எதுக்கு? உங்கள் டியூட்டி பார்த்துட்டு வந்துட்டு உடனே இங்க உட்காரணும். உனக்கு டயர்டாக தான் இருக்கும் ட்ராவல் எல்லாமே. உனக்கு கொஞ்சம் பண்ணி விடலாம்ல. ஏதாவது அண்ணா அண்ணி 2 பேரும் கேட்டிருக்காங்கல்ல, அவங்க அதில் போய் உட்காந்துக்க போறேன். அதெல்லாம் வேண்டாம். எனக்கு என் மசாஜர் வீட்டில் இருக்கு. என்ன சரி, நான் பண்ணி விடணும்னா எனக்கு பிரச்சனை இல்லை. வேண்டாம் வேண்டாம் சார் வேண்டாம். அண்ணன் சார் கூட வேண்டாம். அதான் நான் சொன்னேன். ஓகே நோ ப்ராப்ளம். இதுக்குள்ள அஸ்கி வாய்ஸ் போயிட்டுங்களா? இதுங்க இருக்கே. எல்லாம் கலாய்ங்க. எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க பண்றதுக்கு பேர் கொஞ்சல், புரியுதா? கொஞ்சல் வேற, மத்ததெல்லாம் வேற. இது ரொமான்ஸ்ல வராது, அன்புல வரும், அக்கறையில வரும், புரிஞ்சுதா? ஓ அப்படி சொல்ல வரீங்க. பண்றது ரொமான்ஸ், அவங்க பண்றது அன்பு. ரொம்ப மிஸ் பண்ணிச்சோ. ம் சிக்கன் வாங்காம பார்த்துட்டு இருக்கீங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே பார்க்குறோம்? ஏடி பட்டு அப்புறம் பார்க்குறேன். ம். ரொம்ப நச்சு நிற்காதீங்க, சரிங்க. மூஞ்சி அப்படித்தான். தெரியாம போச்சு. சரி சரி.